சிவப்பு, மஞ்சள், சிவப்பு நிறத்தில் கொடியை பயன்படுத்த தாவேகாவிற்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் தற்பொழுது மறுப்பு தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சக்திவேல், இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக வணக்கம் அஸ்வினி. சிவப்பு, மஞ்சள், சிவப்பு நிறத்தில் கொடியை பயன்படுத்த தாவேகாவுக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்துள்ளது. தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபையின் நிறுவன தலைவர் பச்சையப்பன் தாக்கல் செய்த இந்த மனுவில் தள்ளுபடியும் செய்துள்ளது. இரு கொடிகளையும் ஒப்பிடும்போது மனுதாரர் சபை கொடியை தாவேகா பயன்படுத்தியுள்ளது என கூற முடியாது என நீதிபதி செந்தில்குமார் அவர் தெரிவித்துள்ளார். இரு கொடிகளையும் ஒப்பிடும்போது தாவேகா கொடி மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் என கூற முடியாது எனவும் நீதிபதி தெரிவித்துள்ளார். வணிக சின்னமாக பயன்படுத்தப்பட்ட தங்கள் சபை கொடியை பயன்படுத்தும் வணிக சின்ன சட்டத்தையும் பாதுகாப்பு உரிமையும் சட்டத்தையும் மீறிய செயல் எனவும் தொண்டை மண்டலம் வாதங்களை முன்வைத்துள்ளது. சான்றோர் தர்ம பரிபாலன சபையும் கொடி ஓரளவு ஒற்றுமையாக இருப்பதால் மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படும் என தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை தனது வாதத்தையும் தொடர்ந்து முன்வைத்துள்ளது. 80 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட தாவேகா உரிய சபையான தங்கள் அமைப்பை விழுங்க முடியாது எனவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் சபையோ தாவேகாவோ வர்த்தகத்தில் ஈடுபடவில்லை என்பதால் கொடி மீது உரிமை கோர முடியாது என தாவேகா தரப்பிலும் கூறப்பட்டுள்ளது. அதே போல் மனுதாரர் கொடியை ஒப்பிடும்போது தாவேகா கொடி முற்றிலும் வேறுபட்டானது. தாவேகா கொடியில் மென்பொருள் கலர் உள்ளது. மஞ்சள் கலரில் யானைகள், வாகை மலர்கள், 28 நட்சத்திரங்கள் உள்ளன என்பதால் மக்கள் மத்தியில் எந்த குழப்பமும் இல்லை எனவும் தாவேகா தரப்பில் வாதிடப்பட்டது. தாவேகா கொடியால் எப்படி இழப்பு ஏற்பட்டது என்பதை மனுதாரர் விளக்கவில்லை என்பதால் தடையை கோரி மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என தாவேகா தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.